ரமதான் ரெசிபீஸ் டே 10க்கு த மோஸ்ட் அவைட்டட் நோம்பு கஞ்சி செஞ்சிடலாமா? 2 விதமான நோம்பு கஞ்சி இருக்கு. ஒன்று மசாலா நோம்பு கஞ்சி, இன்னொன்று ஒயிட் நோம்பு கஞ்சி. நான் இன்னைக்கு மசாலா நோம்பு கஞ்சி பண்றேன். இது பண்றதுக்கு ஒரு குக்கர்ல நெய், எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கி வச்சிடலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அரை தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கேரட் அண்ட் பீன்ஸ் கூட நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபைனலி சம் கொத்தமல்லி, புதினா. குக்கரில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சாஃப்டாக வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 கிலோ மின்ஸ் பண்ண மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நவ் இட்ஸ் டைம் ஃபார் தி மசாலாஸ். பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 3/4 கப் அரிசியையும் 1/4 கப் சிறுபருப்பையும் ஊற வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசியை உடச்சி யூஸ் பண்ணால் பெட்டர். இப்போ இதில் 5 கப் தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 to 4 விசிலுக்கு அப்புறமா உங்கள் கஞ்சியை ஓப்பன் பண்ணி மேஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரோக்கன் ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வேலை இன்னும் ஈஸியாக முடியும். இப்போ இதில் 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றி கலந்துட்டு இறக்கிருங்க. நான் 4.5 கப் தண்ணி தான் ஊற்றுனதுனால எனக்கு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. நீங்கள் 5 கப் ஊற்றினா பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் இட் வாஸ் ஜென்யூன்லி ஸோ குட். ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.